ஆண்டின் பொதுக்காலம் 20ஆம் ஞாயிறு. இறைவனின் இரக்கம் எல்லோருக்கும் உரியது. அன்பிற்கினிய இறை மக்களே, ஒரு சிறிய நிகழ்வுடன் இன்றைய இறை வார்த்தைகளை தியானிப்போம். ஒரு தாய் தனது சிறு குழந்தையுடன் ஒரு மருத்துவமனைக்கு சென்றாள். குழந்தை மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. மருத்துவமனையில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் அந்த தாயிடம் சற்று காத்திருங்கள் என்று கூறப்பட்டது. அவள் காத்திருந்தாள். சிறிது நேரம் கழித்து மீண்டும் கேட்டாள். இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருங்கள் என்றார்கள். அவள் மீண்டும் காத்திருந்தாள். பலர் அவளை பார்த்து, இவ்வளவு நேரம் ஆகிவிட்டதே, ஏன் இன்னும் இங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அந்த தாய் அமைதியாக சொன்னாள், என் குழந்தைக்கு உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, அதனால் நான் போக மாட்டேன் என்று. இந்த தாயின் விடாப்பிடியான நம்பிக்கையை கேள்விப்பட்ட மருத்துவர் தனது பணி நேரம் முடிந்த பிறகும் அவளது மகளுக்கு தேவையான மருத்துவத்தை பார்த்த பிறகே வீட்டிற்கு சென்றார். இன்றைய மத்தேயு நற்செய்தியில் ஒரு கானானிய பெண் இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து துன்பப்படுகிறாள் என்று கதறுகிறாள். தடை வந்தாலும் நம்பிக்கையை விட்டுவிடாத அந்த பெண் யூத பெண் அல்ல, யூதர்களால் புறம் தள்ளப்பட்ட கானானிய பெண். ஆனால் அவளுக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது, இயேசுவால் என் மகளை குணப்படுத்த முடியும் என்று. அதனால் தான் அவள் இயேசுவை தேடி வந்தாள். இயேசு உடனடியாக பதிலளிக்கவில்லை. சீடர்களும் அவளை பற்றி அவளை அனுப்பிவிடும் என்று கூறுகிறார்கள். ஆனால் அந்த பெண் திரும்பி போகவில்லை. அவள் மீண்டும் இயேசுவை அணுகுகிறாள். இறுதியில் இயேசு, பெண்ணே, உன் நம்பிக்கை பெரிது, நீ விரும்பியபடியே உனக்கு ஆகட்டும் என்று கூறுகிறார். அந்த நொடியில் அவளுடைய மகள் குணமடைந்தாள். அன்பானவர்களே, நம்பிக்கை என்பது பதில் உடனே கிடைக்கும் போது மட்டும் இறைவனை நம்புவது அல்ல. பதில் தாமதமாகும் போதும் இறைவனை தொடர்ந்து பற்றி கொள்வதுதான் உண்மையான நம்பிக்கை. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசாயா, என் இல்லம் எல்லா மக்களுக்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என்று கூறும் வார்த்தை ஆழமான அழகான வார்த்தை. இறைவனுடைய அன்பிற்கு எல்லை இல்லை என்பதை இயேசு தம் செயல் மூலம் வெளிப்படுத்தினார். ஆனால் மனிதர்களாகிய நாம் தான் இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர், இவர் நம்மவர், இவர் அந்நியர் என்று எல்லைகளை உருவாக்கி கொள்கின்றோம். ஆனால் இறைவன் அப்படி பார்ப்பதில்லை. இறைவனின் பார்வையில் ஒவ்வொரு மனிதரும் அவருடைய பிள்ளைகளே. இதைத்தான் 2ஆம் வாசகத்தில் தூய பவுலடியார், இறைவனின் இரக்கம் எல்லைகளை கடந்தது, முடிவுறாதது என்கிறார். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கானானிய பெண் இருக்கிறாள். அந்த கானானிய பெண் யார்? இன்று நம்முடைய குடும்பத்தில் உதவிக்காக காத்திருக்கும் ஒருவராக இருக்கலாம். நம்மிடம் பேசாமல் மனதில் வேதனையை வைத்திருக்கும் ஒருவராக கூட இருக்கலாம். ஏன், நம்முடைய அன்பையும் மன்னிப்பையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒருவராக கூட இருக்கலாம். இவைகளை கடந்தும் சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒருவராக கூட இருக்கலாம். இவர்களையெல்லாம் நாம் பார்க்கிறோமா? அல்லது இவர் நம்மவர் இல்லை என்று அவர்களை தள்ளிவிடுகிறோமா? புனித பிரான்சிஸ் பார்வையில் இன்றைய நற்செய்தியை தியானிக்கும் போது புனித பிரான்சிஸ் கானானிய பெண்ணை பார்த்திருந்தால் முதலில் அவளுடைய சமூக அடையாளத்தை பார்த்திருக்க மாட்டார். அவளுடைய துன்பத்தையும் நம்பிக்கையையும் பார்த்திருப்பார். கானானிய பெண்ணை அந்நியராக பார்த்தவர் மத்தியில் புனித பிரான்சிஸ் மனிதர்களின் பெயர், நிலை, செல்வம், குறை, கடந்த காலம் ஆகியவற்றை கடந்து அவளிடம் இறைவனின் முகத்தை கண்டிருப்பார். நாமும் கானானிய பெண்ணை போன்று நம்பிக்கையையும் புனித பிரான்சிஸை போன்று தாழ்மையையும் ஒவ்வொரு மனிதரையும் சகோதர சகோதரியாக பார்க்கும் இதயத்தையும் பெற இறைவனிடம் வேண்டுவோம். இன்றைய நற்செய்தியில் கானானிய பெண் நமக்கு 3 முக்கியமான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறாள். முதலாவது, இறைவனை தேட வேண்டும். பிரச்சனை வந்தபோது அவள் மனிதர்களிடம் மட்டும் ஓடவில்லை, இயேசுவிடம் ஓடினாள். நாமும் பிரச்சனை வந்தால் முதலில் இறைவனை தேட வேண்டும். இரண்டாவது,
நமது வேண்டுதலுக்கான பதில் தாமதமானாலும் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். 3வது, தாழ்மையுடன் இறைவனை பற்றி கொள்ள வேண்டும். அவள் தனது தகுதியை முன்வைக்கவில்லை, மாறாக தன் இயலா நிலை உணர்ந்து ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்ற இறைவேண்டலை மட்டுமே முன்னிறுத்தினாள். எனவே கானானிய பெண்ணைப் போல நாமும் நம்பிக்கை கொண்டு வாழ வரம் வேண்டுவோம். கடவுளே, எங்களின் தேவைகளில் உம்மை மட்டுமே தேடக்கூடிய மனதையும், ஜெபத்தில் காலம் தாழ்த்தப்படுகிற போது தளராத நம்பிக்கையையும், எங்களது தகுதியை மட்டும் முன்னிறுத்தாமல் உம் பேரிரக்கத்தை மட்டுமே முன்னிறுத்துகின்ற தாழ்ச்சியான நிறைவான மனதையும் தாரும். ஆமேன்.